என்னண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல நேற்று என்னோட ஆஃபீஸில் 2 lakhs போனஸ் வந்திருக்குன்ட்டு. நீ வேற எப்போ பாரு என்னை இன்வெஸ்ட் பண்ணுன்றியா? சரி, எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் ஃபண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். சூப்பர் டெசிஷன் நீ. எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற? அதான் நம்ம ChatGPT இருக்கானே, அவன்கிட்ட கேட்டு லாஸ்ட் இயரில் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த 3 ஃபண்ட் என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கையை கொடு. இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் மட்டும் எடுத்துடாதீங்க. சரி, லேப்டாப் ஓப்பனில் தானே வச்சுருக்க. நான் உனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தரேன். நீ செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ChatGPT கொடுத்த 3 ஃபண்ட்ஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துப்பாரு. அதுவே காரி துப்பும். அவளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் தரேன். இந்த வீடியோ கீழேயே ஒரு எக்ஸல் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கொடுக்க போகிற 7 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கான ஃபார்முலாஸும் அந்த எக்ஸல் ஷீட்லேயே ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை அதில் போய் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டாக இல்லையான்னு அதுவே சொல்லும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறையா வீடியோஸ் என் சேனலில் போட்டுகிட்டே வர போகிறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க்கோட முதல் பேராமீட்டர் ஃபண்டோட CAGR வெர்சஸ் பெஞ்ச்மார்க் CAGR. ஃபண்டோட CAGRங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைனில் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் ChatGPT போய் கேட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் எந்த இண்டெக்ஸோட டிபெண்ட் பண்ணியிருக்கு, இல்லை அதோட பெஞ்ச்மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேட்டாவும் கொடுக்கும். அந்த பெஞ்ச்மார்க்குக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ CAGR ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுதான் முதல் பேராமீட்டர். ரெண்டாவது பேராமீட்டர் CAGRக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கிறது தான். ஆனால் இந்த பேராமீட்டர் போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு IPL எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போமா? IPLல ஆல் டைம் 11ல் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா கண்டிப்பாக இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் சீசன் பை சீசன் 400 to 500 ரன்ஸ் அடிச்சுட்டே இருப்பார். சுரேஷ் ரெய்னா கிட்ட மெயினாக இருந்தது கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி தான் அவர் ஆல் டைம் பிளேயிங் லெவலில் எப்பயுமே வச்சுருக்கு. நீங்கள் சுரேஷ் ரெய்னாவோட ஆவரேஜ் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் அவருக்கு க்ளோஸ் பையாக வர முடியும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இயர் ஆன் இயர் அதே ஈக்குவலண்ட்டான ரன்ஸ் அவரால் அடிக்க முடிஞ்சது. அதனால தான் அவர் ஆல் டைம் லெவலில் இருக்கார். அந்த மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியை பார்க்கணும். இந்த கன்சிஸ்டன்சியை காட்டுற பேராமீட்டர் என்ன? அதுதான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். 1 or 2 இயர் டேட்டா வச்சு CAGR ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட் ஒரு வருஷம் 35% பண்ணியிருக்கலாம், அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 5%, 7% அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே இன்னொரு ஃபண்ட் 3 வருஷமே 18, 20, 17, 19 அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த ரெண்டுத்தில் எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. உங்கள் ஃபண்ட் மேனேஜர் அவர்கிட்ட இருக்கிற மொத்த காசு எடுத்து நிறைய செக்டார்ஸ் ஆர் நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. அதில் 1-2 எதேச்சியாக கிளிக் ஆகி செம்மையாக ரிட்டர்ன்ஸ் ஒரு வருஷம் வந்திருக்கலாம். ஆனால் யார் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் ரிட்டர்ன்ஸ் தராங்களோ அவங்ககிட்ட தான் என் காசை நான் கொண்டு போய் போடுவேங்க. என்கிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட லாஸ்ட் 7 years ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். நான் இதை வச்சு ஈஸியாக ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதில் 3 year ரிட்டர்ன்ஸ், 4 year, 5 yearங்கிற மாதிரி மல்டிபிள் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஃபண்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மூணாவது பேராமீட்டர் AUM. என்ன கேட்டிங்கன்னா, AUM இஸ் நாட் அ மேஜர் பேராமீட்டர். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னேன், ரோலிங் ரிட்டர்ன் CAGRலாம் பார்த்தீங்கன்னா NFO ஆஃபரிங்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அண்ட் AUM எதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கோ அதெல்லாம் ரொம்ப வருஷம் இருந்த ஃபண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நான் ஒரு பேஸ் லெவல் ஆஃப் AUM செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராமீட்டரை செட் பண்ணிப்பேன். நாலாவது பேராமீட்டர் ஷார்ட்-டென்யூர் ரேஷியோ. இந்த ரேஷியோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற ரேஷியோங்க. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரைடே என் குழந்தையோட பர்த்டே. ஸோ நான் கூட கண்டிப்பாக இருந்துட்டு தான் ஆகணும். அண்ட் எனக்கு மண்டே யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மீட்டிங் இருக்குது. நான் இப்போ சென்னையில் இருக்கேன்னு அசீவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாட்டர்டே ஃப்ளைட் ஏறணும். எனக்கு 2 ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று 25 hours ரீச் ஆகுது. ஸோ நான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக மண்டே மீட்டிங் அட்டன் பண்ணிடலாம். இன்னொன்று 29 to 30 hours ஆகுது. ஸோ எனக்கு ரெஸ்ட் டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த 25 hours போகிறது பார்த்தீங்கன்னா 60% தான் ஆன் டைமில் போகுது. எப்பப்பெல்லாம் அது ஆன் டைமில் போலியோ அப்போலாம் 10 to 12 மணி நேரம் டிலேயில் இருக்குது. ஆனால் இந்த 29-30 hours போகிற ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 99% ஆன் டைமில் போகுது. இந்த 2 ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? கம்மியான டைம் ட்ராவல் பண்ணி ஹை ரிஸ்க் எடுத்து போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீட்டிங் போகணுங்கிறத சூஸ் பண்ணுவீங்களா? இல்லைனா ஒரு 5-6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் நான் மீட்டிங்க்கு டைமுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா? நான் எப்போயுமே இந்த செகண்ட் சாய்ஸை தாங்க சூஸ் பண்ணுவேன். அதை கண்டுபிடிக்கிற ரேஷியோ தான் இந்த ஷார்ட்-டென்யூர் ரேஷியோ. அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு 20% கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்கு 30% தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 30% கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரிஸ்க் இருக்குது. அவங்களோட எஸ்டிமேட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா இட் கேன் கோ இன்டு ஈவன் நெகட்டிவ். அதே இந்த 20% இருக்கிறவங்களோட சேர்ன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அண்ட் இவங்களோட ட்ராடவுனுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சூஸ் த ஒன் தட் ஹேஸ் சேஃபர் பெட். அதனால் நான் இல்லை ஃபண்ட் ஏவை தான் சூஸ் பண்ணுவேன். இந்த ஷார்ட்-டென்யூர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா?
உங்களோட ஃபண்டோட ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் டிவைடட் பை டவுன் சைட் டீவியேஷன். எந்த அளவுக்கு அதில் டவுன் சைட் டீவியேஷன் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டினர் ரேஷியோ 1க்கு மேலே இருந்தால் அது ஒரு நல்ல ஃபண்ட், அதை நான் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இது எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்ஏஎஸ் மல்டிகேப் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுக்கு 3+ இருக்குது சார்ட்டினர் ரேஷியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சர் ரேஷியோ. நம்மளோட சார்ட்டினர் ரேஷியோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பெஞ்ச் மார்க்குக்கு நம்ம எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா கேப்சர் ரேஷியோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் என் நிஃப்டி 10% மேலே போயிடுச்சு, அதே டைமில் என்னோடய ஃபண்டு வெறும் 4% தான் மேலே போயிருக்குன்னு வைங்களேன், நான் வந்து பெருசாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரேஷியோ 0.4 தான், அதாவது 4/10. இதுவே நிஃப்டி 10 பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் 14 to 15% பண்ணுச்சுன்னா என்னோட ரேஷியோ 1.5. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் என்னோட ரேஷியோ 1க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் வந்து நான் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறேன். ஸோ என்னோட அப்சைட் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை ஐ வில் பி செலக்டிங் இட். அதே மாதிரி கீழே போகும்போதும் ரொம்ப அடி வாங்கக்கூடாது. எனக்கு கோவிட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் 20% மேலே கீழெல்லாம் போச்சுங்க. அந்த டைமில் என்னோட ஃபண்ட் வெறும் 12% தான் கீழே போச்சு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா என்னோட டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.6 தான். ஸோ ஹையஸ்ட் அப்சைட் ரேஷியோ அண்ட் லோவஸ்ட் டவுன் சைட் ரேஷியோ இருக்கிற ஃபண்டை தான் நீங்கள் ஐடியலி இதில் சூஸ் பண்ணணும். அடுத்த பேராமீட்டர் TER, அதாவது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை உங்களோட ஃபண்ட் மேனேஜருக்கோ இல்லை ஃபண்ட் ஹவுஸ்க்கோ காசை கொடுத்து மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஃபண்ட் ஹவுசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு டூல்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சம்பளம், மார்க்கெட்டிங், ஆன்லைன் மெயின்டெனன்ஸ்னு நிறைய சார்ஜஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்க தான் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரைமரி பேராமீட்டரை கூட கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் உங்களுக்கு 2 ஃபண்ட் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக வருது, அதாவது என்னோட ரோலிங் ரிட்டர்னும் சேமாக இருக்குது, என்னோட CAGR ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது, என்னால் டெசிஷனே பெருசாக எடுக்க முடியல அப்படிங்கும்போது எதுக்கு கம்மியான TER இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட கடைசி பேராமீட்டர் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களோட ஃபண்ட் மேனேஜர் எத்தனை ஸ்டாக்ஸை வாங்கி விற்றுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறது தான் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பேராமீட்டர்லேயும் உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக இந்த போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோவையும் கன்சிடர் பண்ணலாம். ஜென்ரலாக மொமெண்டம் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விற்று வாங்குவாங்க. இதுவே வேல்யூ ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ்னு பிரிக்கிறதெல்லாம் வந்து பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸ், டாக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் மார்ஜினலி கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஃபண்ட் எடுக்கிறீங்க, எல்லாமே அப்சல்யூட்லி சேமாக இருக்குது, ஆனால் என்னோட டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஒன்றுத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒன்றுத்துக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக ஹையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ஒரு ப்ரைமரி பேராமீட்டராக பார்க்கக்கூடாது. இது தாங்க நம்மளோட 7 பேராமீட்டர்ஸ். இதில் ஒரு 4 பேராமீட்டரை நீங்கள் ஒரு ப்ரைமரி பேராமீட்டராக வச்சுக்கிட்டு மிச்சதை வந்து அடிஷ்னல் பேராமீட்டர்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணிங்கன்னா யூ would be easily able to find out which is the best mutual fund that you can invest into depending on your risk appetite and everything else. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 ஃபண்ட் ஹவுசஸ் ஃபைனலாக டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், ChatGPT இதே எக்ஸல் ஷீட்டை அப்லோட் பண்ணி எனக்கு இதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணி கொடு அப்படின்னா அதுவே உங்களுக்கு எந்த ஃபண்ட் ஹவுசஸ்க்கு எந்தெந்த பேராமீட்டர்ஸ்ன்றத ஈஸியாக செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீ சொன்ன ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா செமையாக ப்ராஃபிட் பார்த்துடலாம்னு சொல்கிறேன். அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் டே இன் அண்ட் டே அவுட் எக்ஸசைஸ், பேட்டிங், போலிங்னு எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு நான் என் சைடில் என்னென்ன எஃபர்ட்லாம் போட முடியுமோ போட்டுட்டேன் அப்படின்னு நிம்மதியாக போய் படுத்து தூங்குறாரோ, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் என் சைடில் எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் பீஸ் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கரெக்டாக போய் நிற்கும்போது பும்ரா ஒரு யார்கர் போட்டால் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அட்லீஸ்ட் அவுட் ஆகாமல் டொக்கு வைக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் இது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போயிருங்க. பாய்.